கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியானவர் சொல்லுகின்ற இந்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். நமக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரிடத்தில் நம்மை மேய்க்கும்படி ஒப்பு கொடுத்தால் நாம் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். நிலைத்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மேய்ப்பர் அவர் நிலைத்திருக்கிறவர். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு தெளிவாய் விளக்குகிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்து இப்பூ உலகில் மானிடனாய் பிறந்து வளர்ந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் ஆணையின்படி இந்த பூமியிலே வந்தார். தேவன் அவரை ஆணையிட்டு, நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நீர் என்றும் ஆசாரியராயிருப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தோடு கூடிய உடன்படிக்கையின்படி பூவுலகில் வந்தார். பிரியமானவர்களே, அந்த எபிரேயர் நிருபத்திலே அவர் பல காரியங்களை விளக்கி கூறுகிறார். அதை சற்றே நான் உங்களுக்கு புரியும்படி விளக்குகிறேன். ஆதியிலே தேவன் இந்த பூமியை படைத்து, ஜனங்களை படைத்து, மனுஷனை படைத்து, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, நியமங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து, அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி யாக்கோவின் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகிய லேவியின் கோத்திரத்தை தெரிந்தெடுத்து ஆரோனை பிரதான ஆசாரியராக்கி அவர் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றினார். அந்த காலம் முடிந்த பொழுது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் வரும் பொழுது அவருடைய ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்திலிருந்து யூதா கோத்திரத்திற்கு மாற்றப்பட்டது. அது ஏனென்றால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியரானார். நமக்கு பரிந்து பேசுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் நிலைத்திருக்கிறார். அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கேட்கின்ற விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை, அவருடைய ராஜ்யம் முடிவதில்லை, அது நிலைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைத்திருக்கிற தேவனிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை மேய்க்கும்படி நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுப்போமானால், நம்முடைய இருதயத்தை அவர் விசாரிக்கும்படி கொடுப்போமானால், நாம் என்றும் நிலைத்திருப்போம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஏனென்றால் நிலைத்திருக்கிற ஒரு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் அதை காத்து கொள்வார். ஆகவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் அவரை இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இருதயத்தை கொடுக்கும் பொழுது அவர் அதை நிலைத்திருக்க பண்ணுவார். இப்பூமியிலேயும் நாம் வாழ்ந்து நிலைத்திருப்போம், மறு உலகிலும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம், இங்கும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் 12 வயதிலே என் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தேன். அவர் இந்நாள் வரை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் அன்பினாலும் அந்த இருதயத்தை காத்து வருகிறார். அந்த இருதயத்தில் 1000 வாசல்கள் உண்டு, 1000 நினைவுகள் வரும் போகும். ஆனால் அந்த இருதயத்திலே சத்துரு வந்து நிலைத்திருக்காதபடி
அந்த சத்ருவின் கோட்டை நம்முடைய இருதயத்திலே குடிகொள்ளாதபடி நாம் நம்மை அந்த நல்ல மேய்ப்பரிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய இருதயத்தை சத்ரு உட்புகுதல் இல்லை. அப்படியாக சத்ரு உட்புகுந்தாலும் அவன் நிலைத்திருப்பதில்லை. ஏனென்றால் தேவன் நிலைத்திருக்கிறார், அவருடைய கிருபை நிலைத்திருக்கிறது, அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறது, அவருடைய இரக்கம் நிலைத்திருக்கிறது. இவைகளின் மூலமாக நம்மை அவர் தம்மோடு நிலைத்திருக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அவர் நம்மை நிலைத்திருக்க பண்ணும் பொழுது அவர் எல்லா வகையிலும் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறார். ஆவி ஆத்தும சரீரத்தை இப்போ உலகில் நிலைத்திருக்க பண்ணுவார். தலைமுறைகளை நிலைத்திருக்க பண்ணுவார். தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். தாவீதின் குடும்ப நிலைத்திருக்கும் என்று சொன்னார். அந்த குடும்பத்தில் வந்த தாவீதின் பரம்பரையில் வந்த இயேசு கிறிஸ்துவ மூலமாய் இன்றும் தாவீதின் சந்ததி நிலைத்து நிற்கிறது. அது உலகம் இருக்கும் அளவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது நிலைத்திருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த ஜனங்கள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள், நிலைத்திருப்பார்கள். இந்த உலகம் அழியும் வரை அந்த சந்ததி நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம். என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மத்தேயு 7:21 இப்படிமாய் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சித்தம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 வசனத்தில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15 வசனத்திலே அதற்கு அவன் சொல்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ நேர் தெருவுக்கு போ, அந்த நேர்த்தெருவிலே போய் நீ இரு, அங்கு நடக்க வேண்டியவைகளை நான் உனக்கு கற்பிப்பேன் என்று சொல்லுகிறார். சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவன் தமஸ்குவுக்கு புறப்பட்டு செல்லுகிறான். சவுல் என்ற மனிதன் பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு சென்று கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி அவன் புறப்பட்டு செல்லுகையிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றுகிறது. அவன் தாழ விழுகிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி. அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறார். நீ தமஸ்குக்கு பட்டணத்திற்கு போ, அங்கு நடக்க வேண்டியவைகளை நான் சொல்லுவேன் என்று சொல்கிறார். அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ போ, அங்கே தமஸ்குவில் உள்ள தமஸ்கு ஊரானாகிய ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்காக நீ ஜெபி என்று சொல்லுகிறான். அனனியா வருகிறான். வந்து அவனுடைய கண்களை தொடுகிறான். அவன் குருடான 3 நாட்கள் அவன் இரவும் பகலும் அப்பமும் தண்ணீரும் புசியாமல் தன்னுடைய கண்கள் காணாதபடி இருட்டிலே இருக்கிறான். அவன் கையை வைத்த பொழுது அவனுடைய கண்கள் பார்வையடைந்தது. அதுவும் அல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே அவன் நிரம்பி வழிகிறான். பிரியமானவர்களே, என்ன செய்தான் அவன்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான். அவர் சொல்லுகிறார், நீர் புறஜாதிகளுக்கு போ, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே போ, ராஜாக்களுடைய மத்தியிலே போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவி, அந்த நற்செய்தியை சொல் என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிடுகிறார். அவன் புறப்பட்டு போகிறான். நீங்கள் எல்லா நிருபங்களையும் படித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் எழுதிய நிருபங்களை படித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி, என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த வேதாகமத்தில் அநேக நிருபங்களை எழுதியவர் இந்த சவுல் என்ற பவுல். அவர் தேவனுடைய சித்தத்தின்படி தம்முடைய ஊழியத்தை செய்தபடியினாலும் வைராக்கியத்தோடு செய்தபடியினாலும் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கண்டு கேட்டு அறிந்து கொண்டபடியினாலும் அவன் திட்டமும் தெளிவுமாய் எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறான், புறஜாதியர்களுக்கு எழுதுகிறான். அவர் யார் என்று சொல்லி எழுதுகிறான். அவருடைய வல்லமை என்பதை என்ன என்று சொல்லி கூறுகிறான். சுவிசேஷத்தை கூறுகிறான். அவர் ரத்தம் சிந்தியதை பற்றி கூறுகிறான். அவருடைய ரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்கிறான். கடைசி நாட்களில் நடக்கப் போவதை கூறுகிறான். அவன் வழியிலே எத்தனையோ துன்பங்கள்,
பசி, பட்டினி, அவருடைய 40க்கு 1 குறைய சவுக்கடிகள், நிர்வாணம், கப்பல் சேதங்கள், சொந்த ஜனங்களால் வந்த சேதங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் வைராக்கியமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவன் சொல்லுகிறான். இதுதான் சித்தம். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, போங்கள், போய் எருசலேமில் காத்திருங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் இவ்வளவு நாட்கள் நான் உங்களை வழி நடத்தினேன், நான் இவ்வுலகில் இருந்து போக போகிறேன், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களை வழி நடத்துவார், கண்டித்து போதித்து வழி நடத்துவார், சத்தியத்தை கூறுவார், அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், தேவனுடைய சித்தத்தை நமக்கு காண்பித்து கொடுப்பார். என்ன சித்தம்? அவருக்கு ஊழியம் செய்வதுதான் சித்தம். பிரியமானவர்களே, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார், அதுதான் கட்டளை. பரிசுத்த ஆவியை பெறுங்கள் என்று சொன்னார், அதுதான் அவருடைய சித்தம். பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார், அதுதான் சித்தம். அன்பை விதையுங்கள் என்று சொன்னார், அதுதான் சித்தம். நற்கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார், அதுதான் சித்தம். பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தின்படி செய்தால் நாம் நிலைத்திருப்போம், நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கும், நம்முடைய சந்ததி இவ்வுலகிலும் நிலைத்திருக்கும், அவ்வுலகிலும் நிலைத்திருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யும், நாங்கள் ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி உதவி செய்யும் என்று கேட்டால், ஜெபங்களிலே மன்றாடி கேட்பீர்களானால் அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய சந்ததி பூவுலகில் நிலைத்திருக்கும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நிலைத்திருப்பீர்கள். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். என்னென்ன காரியங்களினால் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 14:22 நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். எபிரேயர் 13:1 சிநேகிதத்தில் நிலைத்திருப்பீர்கள். 1 யோவான் 2:14 அவர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். 1 யோவான் 2:27 அவர் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க பண்ணுவார். அவர் ஒவ்வொரு வீட்டையும் நிலைத்திருக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒரு விசை நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், செய்கிற காரியத்திலே, நம்முடைய வீட்டின் காரியங்களிலே, யோசனைகளிலே, நம்முடைய பிரயாசங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய எல்லா நினைவுகளிலும் அது மாறாதபடி நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இந்த நல்ல மேய்ப்பராகிய பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் நம்மை மேய்க்கும்படி நம்மையும் நம்முடைய இருதயத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மேய்த்து நிலைத்திருக்க பண்ணுவார். நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் நிலைத்திருக்கிறவர், மாறாதவர், நல்ல மேய்ப்பர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்களின் மேலும் உடைய கிருபையும் இரக்கமும் இந்த நேரத்தில் இறங்குவதாக, ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படி விசுவாசத்திலே, சகோதர சிநேகத்திலே, அபிஷேகத்திலே, அப்பா ஊழியத்திலே, ஆண்டவரே ஐஸ்வர்யத்திலே, வீட்டிலே ஆண்டவரே மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே, சமாதானத்திலே, ஆரோக்கியத்திலே நிலைத்திருக்கும்படி என் தேவனுடைய அபிஷேகம் இன்று ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இன்று இந்த செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் இரக்கம் தயவும் இறங்கி, அபிஷேகம் இறங்கி அவர்கள் எல்லா வகையிலும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். அவருடைய வீடு நிலைத்திருப்பதாக, அவருடைய சந்ததி நிலைத்திருப்பதாக, அவருடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்பு பரமபிதாவே, ஆமென். Thank you.